ஏமா கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமா சார், அசிங்கமா தான் இருக்கு. அறிவு இருக்கா? மூளை இருக்கா? சைக்கிள்ல வர திமிரு ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறது இல்ல. நான் எப்படி ரோட்ல நடக்கிறது? நடக்காதீங்க, போடுங்க. உன்னை சும்மா விட போறது இல்ல. பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வர வேணாம். கண்ணா பின்னான்னு எங்கேயோ பாத்துக்கிட்டு. சார், நான் எங்கேயும் பார்க்கல சார், உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். அப்படியா? ஆமா சார், உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. யார் பண்ணி? என்னம்மா இங்க தகராறு? அது வந்து அப்புறமா சொல்றேன். இது பாருங்கம்மா, நான் ரோட்ல ஓரமா சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல. ஐயோ, நான் குடிக்கவே இல்ல. என் மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாருமா. கண்ணா பின்னானா? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. ஏன்பா, நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறக்கல? நீ வாமா, கிடக்குறாங்க காலி பசங்க. நான் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜருக்கு பிஏவா இருக்கேன். இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஆபீஸ்க்கு போனா கெட் அவுட்னு கத்துவாரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, போகாமலே இருக்க முடியாது. ஏற்கனவே நான் லேட்டு. எப்போ வீட்டுக்கு போய் எப்போ ட்ரெஸ்ஸ மாத்தி? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, என் கூட வாமா. புது புடவையா இருக்கே. கிராமத்துல என் அண்ணன் மக இருக்கா, அவளுக்காக இதை எடுத்து வச்சேன். ஆபத்துக்கு தோஷம் இல்ல, நீ கட்டிக்குமா. ரொம்ப நன்றிமா. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரப்போ திருப்பி கொடுத்துறேன். ஏய் சூர்யா, என்ன ட்ரெஸ் இது? என்னாச்சு உனக்கு? ஏதோ ட்ரெஸ், எதுவா இருந்தா உனக்கு என்ன? உள்ள இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கா? ஆமா. கேண்டிடேட் பேர் என்ன? சீனிவாசன். ஸ்ரீனிவாசன். அப்படின்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, பரவாயில்ல. Ridiculous. சார், Dress போடாம வந்ததா சார் ரெடிகுலஸ். நான் Dress போட்டுட்டு வந்திருக்கேன். Sir, my interview? It's over. நீங்க போலாம். Thank you, sir. Who is next? ராஜசேகர், பிகாம். கொலை கொலை. Murder! Murder! கொலை கொலை. No, no, I'm not a murderer. நான் கொலைகாரன் இல்ல. தயவு செய்து ப்ளீஸ். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ கொலைகாரன் தான். Call the police. Yes, sir. போலீஸ்க்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம். Catch him. கொலைகாரனுக்கு இவ்ளோ மரியாதையா? பிடிங்க அவனை. ஏய். அப்படியே. வணக்கம். வணக்கம் எதுக்கு தெரியுமில்ல? சாப்பிட்ட பில்லுக்கு கடன். இதோ பாருங்க, நீங்க கவர்மெண்ட்ல உத்தியோகம் பாக்குறேன்னு கடன் கொடுத்தோம். நேத்து உங்க ஃப்ரெண்டு சொன்னார் நீங்க வெறும் டெம்பரவரி தான். இனிமே கடன் கேட்டு வரப்படாதாக்கும். இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா, நாளைக்கு மொத்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துறேம்மா. சரி சரி போங்க, நான் உங்களை நம்புறேன். வரேம்மா. மணி ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி கொடுப்பா. என்னடா ராஜு இது? உடம்பெல்லாம் ரத்தம், சட்டையெல்லாம் ரத்தம். யாரை என்ன பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை பார்த்தாலே என்ன உடம்பெல்லாம் நடுங்குறதுடா. பயப்படாதீங்க மாமி, வேலை கேட்டு ஒரு ஆபீஸ்க்கு போனேன். வேலை குடுக்கல இருந்து கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திட்டியா? இல்ல மாமி, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுடா. இதோ பார் ராஜு, ஏதோ கொலை பண்ணது பண்ணிட்ட, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடு, தண்டனையாவது குறையும். என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளரல. ஒரு கொலைகாரன் அதுவும் இந்த ஹோட்டல்ல எங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஹோட்டலை இடிச்சிருவா. அப்புறம் மாமிக்கு தானே திண்டாட்டம். இல்லையா பின்ன? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து குழப்பறீங்க. மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்ன நடந்ததுன்னா, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேனா, சீக்கிரம் வேலை முடியடா.
அவ்வளவுதான் நடந்தது. கதையை கேட்க நன்னாதாண்டா இருக்கு குழந்தாய், ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே. மாமி நான் சொன்னதுதான் நடந்தது மாமி. சரி சரி, மத்தவாளும் என்ன மாதிரி நம்புனா சரி. முதல்ல நீ என்ன பண்றாய், ஆத்துக்கு போய் சட்டைய கழட்டி எறியறாய், அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய். சரி மாமி. ராஜராஜு செத்த நில்லு, உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள், உங்க ஆத்து சாவிந்தா. யாருங்க உள்ள? வீட்ல யாரும் இல்லையா? அம்மா யாரு? ஐயோ நீங்களா? கொல்ல மூச் சத்தம் போட்ட சார், மிஸ்டர், ஐயா, பிரதர், அண்ணே அண்ணே, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் ஒரு தப்பும் செய்யல. செஞ்ச தப்பு செஞ்ச. எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆசையா நான் இன்டர்வியூக்கு வந்தா என்ன கொலைகாரன்னு சொல்லி கலாட்டா பண்ணி ரகலை பண்ணி ஆபீஸ விட்டே துரத்திட்டேன். நான் துரத்தல, நீங்களா ஓடிட்டீங்க. நான் ஓடலனா என்ன பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் சார். அப்போ என்ன கொலைகாரனே முடிவு பண்ணிட்டியா? பின்ன சட்டை எல்லாம் சிவப்பு கரையா இருந்ததே. சட்டையில சிவப்பு கரை இருந்தா அவெல்லாம் கொலைகாரனா? அப்போ இந்த நாட்டுல ஒரு பைய கூட ஹோலி பண்டிகை கொண்டாட முடியாது. இத பாரு பொண்ணு, என் சட்டையில பார்த்தது பெயிண்ட். ஆஹா, சிவப்பு கலர் பெயிண்ட். ஓஹோ, ஒருத்தன் என் மேல கொட்டிட்டான். அப்படியா? சரிங்க, நான் போயிட்டு வரேன். அவ்வளவு சீக்கிரமா நீ போயிட முடியுமா? முதல்ல நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? புடவை கொடுத்துட்டு போலான்னு தான். புடவைய கொடுக்கலாம்னு வந்தியா? இந்த வீட்ல ஒரு பெரியம்மா, அவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க. நான் சைக்கிள்ல வரப்போ கீழே விழுந்துட்டேன்னா Dress பூரா சேரா போச்சு. அத பார்த்து அந்த பெரியம்மா பரிதாபப்பட்டு. ஓ, அந்தம்மா கொடுத்த புடவையா இது? புடவைய கழட்டு. திடீர்னு கழட்டுனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எங்க வீட்டு புடவை. புடவைய கழட்டி கொடு. ஐயோ, அப்படி எல்லாம் கழட்ட கூடாதுங்க. நீ என்ன செய்வியா எனக்கு தெரியாது. 10 எண்ணத்துக்குள்ள புடவை என் கைக்கு வரணும். அதே 10 என்றதுக்குள்ள என் செல்வார் என் கைக்கு வரணும். சல்வாரா? ஆமா, செல்வார் கமீஸ். கமீஸ் இங்க இருக்கு, செல்வார் அங்க இருக்கு. அத நான் எடுத்து உடனே மாத்திக்கிட்டு புடவை உங்ககிட்ட கொடுத்துறேன். சரி. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? வெக்கமா இருக்காது? எனக்கு வெக்கம் இல்ல. உங்களுக்கு இல்ல, எனக்கு. அந்த பக்கம் திரும்புங்க. நல்லா திரும்புங்க. பார்வதி பதகே பார்வதி பதகே பரம சுபகே. என்னடா வாசிக்கிற? நல்லா வாசிடா. பார்வதி பதகே பரம சுபையோ சொல்றானே, இது கர்நாடக சங்கீதம்டா. களக்குத்தாடி மேல வாசிக்கிற? என் குரு இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. முடிஞ்சா என் தாளத்துக்கு நீ பாடு. சுந்தர சரண அரவிந்தானந்த சுராசுரர் தொழும் பாவனா. சுந்தர சரண அரவிந்தானந்த சுந்தர சரண அரவிந்தானந்த பராத்பரா பரமேஸ்வரா. இருங்க, நான் எவ்வளவு உழைச்சு இழைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம போய்கிட்டேன்டா. இப்படி என்ன? நான் இப்ப என்ன ராகம் பாடினேன் சொல்லுங்க பாக்கலாம். அப்பா, உங்க காதுல இருக்கிற பஞ்ச எடுத்துருங்க. மாட்டேன்டா. இத எடுத்தேன்னா உங்க அம்மா என்ன பாடியே கொன்னுடுவா. வாங்க இங்க. வேண்டாம். வாங்க உட்காருங்க. அம்மா, பஞ்சு என்ன பஞ்சு பஞ்சு. இப்ப பாடுறேன், கரெக்டா கேட்டு சொல்லுங்க. என்ன ராகம்? ஒருதலை ராகம். ஐயோ பார்வதி, ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வந்திருக்கேன். ஆ. முடிஞ்சா ஒரு வா காப்பி கொடு. ஏன் என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்ற? சித்திர பத பதையா? ஆ. எங்க தாத்தாவுக்கு தாத்தா முனியாண்டி பாகவதருடைய பரம்பரையில வந்தவனா. என்ன இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. முனியாண்டி மிலிட்டரி ஹோட்டல்னு கேள்விப்பட்டிருக்கேன். முனியாண்டி பாகவதரா கேள்விப்பட்டதே இல்லையே. முனியாண்டி விலாஸ். திங்கிறதுலயே இருங்க. சில பேருக்கு தாங்க கற்பூர வாசனை தெரியும்.
இந்த குடும்பத்தை ஒரு கலை குடும்பமா கொண்டு வரணும்னு தான் இவனுக்கு தபலா கத்து கொடுக்கறேன். சூர்யாவை வீணை கிளாஸ்க்கு அனுப்புறேன். நான் பாடுறேன். நீங்களே எதையாவது கத்துக்குங்க. நானா? எனக்கு தான் எதுவுமே வராது. அட்லீஸ்ட் ஜால்ரா போடவாது கத்துக்குங்க. அதை இனிமே கத்துக்கணுமா? அதான் போட்டுக்கிட்டே இருக்கேனே. ஹலோமா. இரு. என்ன நீ காலையில சுடிதார் ட்ரெஸ்ல போன, இப்ப புடவை சுத்திட்டு வந்திருக்க? அதானே ஆபீஸ் யூனிஃபார்ம்ல மாத்திட்டாங்களா? அது ஒரு பெரிய கதை. அத முதல்ல சொல்லு. இவ அவசரத்தை கேட்டதுக்கு அது ஒரு சேஞ்சா இருக்கும். ஆபீஸ்க்கு வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தேனா எதிரில சர்ன்னு ஒரு கார் வந்துச்சு. பயந்து கீழே விழுந்துட்டேன். அங்க ஒரே சேரு. பாத்தியா, என் பொண்ணு சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. சேற்றில் விழுந்த செந்தாமரை. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சொல்ல விடுங்க. சொல்லுமா. அப்புறம் என்னாச்சு, அங்க ஒரு அம்மா வந்தாங்க. என்ன தூக்கி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆபீஸுக்கு போறவளாச்சே இப்படி அசிங்கமா போறாளேன்னு நான் தான் அந்த பொண்ணுக்கு புடவை கொடுத்து உதவி பண்ணேன். நீ உதவி பண்ண, ஆனா புடவையோட ஓடிட்டாலே. போனா போட்டுண்டா, என் வருத்தம் இல்ல நீ வேலைக்கு போற இடத்துல இப்படி இடைஞ்சல் வருதேன்னுதா. அம்மா, எனக்கு இப்ப வேலை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அந்த புடவைய பத்தி தான் கவலை. நோட்டா வாங்கிட்டு இருக்க சொல்லியா? அதான் சொல்லிட்டேனே, திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சூர்யா அம்மா எங்க போவாங்க எங்க வருவாங்கன்னு. நீ என்ன சொன்ன? ஆபீஸ் வருவாங்க போவாங்க, ஆபீஸ் வருவாங்க போவாங்க, அவ்வளவுதானே சொன்ன? போதாது. சனிக்கிழமை எங்க போவாங்க? வீட்டுலதான் இருப்பாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 5 ரூபா. என்னையா ரொம்ப போச்சு. இந்த சொல்லு. ஸ்விம்மிங் பூல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் கும்மால் அடிப்பாங்க. எனக்கு அதான் வேணும். எந்த ஸ்விமிங் பூல்? இன்னும் 5. ஏய் சூர்யா, ஸ்விம் சூட் போட்டுட்டு நீ வாய வர. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? ஜில் ஜில்லு நல்லா இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா, என்ன கொழுப்பு இருந்தா? வெயிட், நான் உன்னை தொடவே இல்ல. நீயா தண்ணியில விழுந்தா அது நானா பொறுப்பு? உன்னை என்ன செய்யற பாரு. இப்போ நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க நிர்வாணமா ஓட விட்டுருவேன். இப்ப நீ என்ன செய்ய போற? நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? முதல் தப்பு எனக்கு கொலகாரன்னு சத்தம் போட்டு எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சது. 2வது தப்பு எங்க வீட்டு புடவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்குது. அது புடவை வீட்ல தான் இருக்கு, வேணும் கொண்டு கொடுத்துறேன். நோ, அதுக்கு பதிலா எனக்கு இந்த புடவை வேணும். ஐயோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நோ ப்ளீஸ். புடவை கொடுங்க. நான் எப்படி வீட்டுக்கு போறது? இனிமே யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டியே. கெடுதலா? நானா? பண்ண மாட்டேன்னு சொல்லு. பண்ண மாட்டேன். கணக்குல போட்டுக்கோ. போட்டுக்கோ. வெரி குட். இந்த அப்படி மகாராஜ ராஜஸ்ரீ தேவரீர் திருப்பாத கமலங்களுக்கு நானாகிய கல்யாணி தண்டன் சமர்ப்பித்து எழுதி கொள்வது. சௌக்கியமா இருக்கேளா? உடம்ப நன்னா கவனிச்சுக்கோங்க. இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யறது உங்க உடம்புக்கு ஆகாது. நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தானே, நானே எழுதிட்டேன். ஆமா மாமி, நிறைய தடவை நான் உங்களை கேட்டுட்டேன். யார் இவரு? அடிக்கடி லெட்டர் மட்டும் போடுறீங்க, நீங்க அவர் பாக்குறதே இல்லையா? நோக்கு அந்த விவரம் எல்லாம் வேண்டாம். ஏதோ எனக்கு ஏற்பட்ட உறவு பந்தம் எல்லாம் என்னோடையே இருக்கட்டும். முதல்ல அந்த லெட்டரை கொண்டு போய் நீ போஸ்ட்ல போடு. ஏண்டா ராஜு, நீ இங்கேயா இருக்க? பாருங்க மாமி, பழையதை பொழிஞ்சு கொஞ்சமா மோர் விட்டு பிசைஞ்சு வச்சிருக்க, சாப்பிடாமே வந்துட்டான். அதுக்கு என்ன ராஜு இங்கே சாப்பிட்டுட்டு போறான். டேய் சங்கர், என்ன இருக்கோ அதெல்லாம் வெய்யடா. மாமி வேண்டாம் மாமி, வந்த உடனே சங்கர் கையால ஒரு கப் காஃபி சாப்பிட்டாச்சு. இப்ப வேலை விஷயமா நான் ஒருத்தர் பார்க்க போனோம். வர மாமி. அம்மா வரட்டா? என்னவோ மாமி, 2 வருஷமா அவனு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும்ல. கவலைப்படாத ராஜுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஓஹோன்னு வருவான். அவங்க அப்பா போனதுல இருந்து அவனை வளர்த்து படிக்க வச்சுட்டேன். எனக்கும் வயசாயிட்டே போகுது. சீக்கிரமா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா அதுவே எனக்கு போதும்.